Hi friends, நான் புவனேஷ். டுடே நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா 3 ஒயர் ஃபேன் காயில் கனெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் காயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் லேம்ப் அல்லது மல்டிமீட்டர் தேவைப்படும். ஸோ நம்மகிட்ட டெஸ்ட் லேம்ப் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 230 வோல்ட் உள்ள லைட்டு. இந்த டெஸ்ட் லேம்பை எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபேஸ் நியூட்ரல் அண்ட் 2 லீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 லீடில் ஏதாவது ஒரு லீடை சென்டராக பார்த்து கட் பண்ணிடுங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துருங்க மறக்காமல். ஸோ ஸ்லீவ் எடுத்ததுக்கப்புறம் இந்த லைட் இப்படி தான் இருக்கும். இந்த 230 வோல்ட் லைட் எப்படி ரெடி பண்ணுற லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட் லேம்பில் வந்து டேரெக்டாக 230 வோல்ட் பவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணாதீங்க, நான் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் டெஸ்ட் லேம்ப். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயில் கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இப்போ பிளாக் கலரில் ஒரு மணியை நான் வச்சிடுறேன். இன்னொரு மணியை எடுத்துகிட்டு போய் நான் பண்ணுறேன் ப்ளூ கலர் ஒயரில் வைக்கிறேன். டெஸ்ட் லேம்போட மணியை வைக்கும் போது லைட்டோட வெளிச்சம் பாருங்கள், சேம் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இனிமேல் பிளாக் அண்ட் ரெட்டில் வைக்கிறேன். லைட்டோட வெளிச்சத்தை பாருங்கள், ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஓகேவா? இப்போ ரெட் அண்ட் ப்ளூவில் வச்சு காட்டுறேன். இப்போ வைக்கும் போது லைட்டோட வெளிச்சத்தை பாருங்கள். லைட்டோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக எரியுது. இது டல்லாக எரியுது காரணம்னா 2 காயிலோட சீரிஸ் தான் அது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஒயர். ஒரு ஃபேனுக்கும் ஒரு கலர் கோட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிராம்ப்டனில் காமனாக இந்த கலர் கோட் சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணணும். இது இல்லாமல் இந்த டெஸ்ட் லேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டெஸ்டிங் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம வச்சு பார்க்கும்போது பாடியில் ஒரு ஒயரையும் இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா லீடில் கனெக்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கனெக்ட் பண்ணும்போது லைட் எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சிச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம பிளாக் கலர் ஒயர் என்ன பண்ணிடலாம்னா டர்மினல் பிளாக்ல கனெக்ட் பண்ணலாம். நான் டாப்லேயே கொடுக்குறேன், நீங்கள் வந்து கீழே கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் டாப்பில் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த முனை வந்து பார்த்தீங்கன்னா காமன் லீடு. இதுக்கு இந்த சைடில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் டேரெக்டான ஃபேஸ் பவர் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேஸ் பவர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கெப்பாசிட்டர் நம்ம போடணும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 MFD உள்ள கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு பொலாரிட்டியும் கிடையாது. பொலாரிட்டினா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கிடையாது, ஏசி சப்ளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு கெப்பாசிட்டர் லீடியும் ப்ளூ கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோவில் எப்படி இருக்குது இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் 2 லீட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 லீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் பிளாக்ல. ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் கொடுக்கணும் பிளான் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் நம்ம கண்டுபிடிக்க வேணும். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 2 லீடில் நீங்கள் எதில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பட் டேரக்ஷன் மாறி இருக்கும். ஸோ அந்த டேரக்ஷனை கண்டுபிடிது என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 பின் ப்ளக் எடுத்துக்கிறேன். இந்த 2 பின் ப்ளக்கில் டேரெக்டாக 230 வோல்ட் பவர் வரும். இதை நீங்கள் ஷார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருந்தால காமன் ஒயர் பிளாக் கலர், அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி டைட் பண்ணுறேன் மறக்காமல். ஸோ இந்த வீடியோ எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க இந்த வீடியோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஸோ இந்த 2 லீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் கொடுத்தாலும் ஃபேன் ரன் ஆகும், பட் டேரக்ஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஃபேனோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கரெக்டான டேரக்ஷன். அதாவது மேலேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ இதுதான் கரெக்டான டேரக்ஷன் ஃபேனோடது. ஓகே, இந்த மாதிரி சுற்றிச்சுன்னா தப்பு, இது ஞாபகம் வச்சிங்க. ஓகே, அந்த அம்புக்குறிக்கு கரெக்டான டேரக்ஷனில் சுற்றணும். ஸோ ஒரு ஃபேனோட டேரக்ஷன் யார் கேட்டாலும் நான் சொன்னால் நீங்கள் வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லுங்கள், சாரி ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஃபேனை கீழேருந்து தான் பார்க்குறோம், சீலிங் ஃபேனை. ஓகேவா? மேலேருந்து பார்க்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளூ கலர் ஒயரில் நியூட்ரல் நான் கனெக்ட் பண்ணுறேன். சேஃப்டிக்காக ஒரு இன்சுலேஷன் டேப்பு நான் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு இதுவும் தேவையில்லை, நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நான் லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்சுலேஷன் உள்ள ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லீடை வந்து இல்லை டச் ஆகாது, சேஃப்டியாக தான் இருக்குது. ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ டேரக்ஷன் பார்க்கலாம், எந்த டேரக்ஷனில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வந்து தப்பாக சுற்றுது. ஸோ இந்த டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஒரு ஃபேனை மேலேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ்லையும், அதே ஃபேனை கீழேருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றும் திசை அண்ட் கடிகாரம் சுற்றும் திசைக்கு ஆப்போசிட் திசை. ஓகேவா? ஸோ இது வந்து தப்பாக சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேரக்ஷனை மாற்றி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம எதில் கொடுக்கலான்னா ரெட் கலரில் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுக்கும்போது அந்த கெப்பாசிட்டர் இதில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டச் பண்ணிடணும். ஏன்னா லீக்கேஜ் பவர் வந்து நீங்கள் என்ன பண்ணால் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. அப்படின்னு டச் பண்ணாமல் நீங்கள் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெட் கலரில் கனெக்ட் பண்ணுறேன். ரெட் கலரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் கட்டிங் பேரில் நான் நல்லா முறுக்கிடுறேன். கூடவே இன்சுலேஷனும் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் திரும்பி ஃபேனை லிஃப்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுறேன். அது நீங்கள் பார்த்துங்க. இதுதான் கரெக்டான டேரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை டாப்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸும், அதே ஃபேனை கீழேருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். நான் ஏன் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ நம்ம ஃபேனோட டேரக்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பிளாக் வந்து ஃபேஸு, ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ இதை வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சென்டராக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், கெப்பாசிட்டர் வித் ப்ளூ கலர் ஒயரோட கனெக்ட் பண்ணுறோம்ல, அந்த ஒயரை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணாலும் ஒன்று தான், நீங்கள் டேப் வச்சு ஓரமாக வச்சாலும் ஒன்று தான். பட் இருந்தாலும் அதுக்காக தான் அந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, நம்ம லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலே. ஸோ அந்த நியூட்ரலோட இதுவாக கனெக்ட் பண்ணிடுறேன் நான் ரெட் கலர் ஒயர்.
டர்மினல் பிளாக்ல பக்காவாக கொடுத்து டைட் பண்ணுறேங்க. இப்போ நான் நியூட்ரலோட இன்புட் கொடுத்துறேன். அந்த இன்புட்டும் கொடுத்து வந்து என்ன பண்ணுறேன், டைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பக்காவாக டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு லூஸும் இருக்கக்கூடாது. பக்காவாக டைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா நான் ஃபேனை எடுத்து மாட்டணும். எந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஃபேனில் இருக்கக்கூடாது. ஓகே, இதே மாதிரி நான் ஒரு இன்சுலேஷன் உள்ள ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சின்ன பசங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைரக்ஷனில் சுற்றுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ அப்கமிங்கில் நிறைய வீடியோ இருக்குது. நான் கண்டிப்பாக போடுறேன். அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு எப்படி ஒரு 4 ஒயர் ஃபேன் காயில் கனெக்ஷன் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.